இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்ப என்னடான்னா முழுமையா எல்லாமே கொடுத்த மாதிரி இது எழுதியிருக்காங்க. இது நீங்களே ஒரு யார் இந்த பத்திரிகையாளர்கள் வாங்கி பார்க்கலாம், டிவிக்காரங்க வாங்கி பாருங்க. இது கேட்டா டிஜிட்டலைசேஷன் கொடுத்தது மாதிரி நாங்க காமிச்சிருவோம், முழுமையா கொடுத்துருவோம், முழுமையா கொடுத்த மாதிரி சொல்லிடுவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இது வரைக்கும் அதான் பேச கொடுத்த மாதிரி நாங்க காமிச்சிருவோம். ஆனா கலெக்ட் பண்ணும்போதுதான் உண்மையான நிலவரம் தெரியும். எவ்வளவு ஃபார்ம் கலெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது அப்பதான் தெரியும் சார். அதை வச்சுதான் கணக்கில் பண்ணுவோம். இது ஒரு இதுக்காக கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் இது மிகப்பெரிய மோசடி ஆயிராதா? தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாதா? இது தமிழகத்தில் ஏற்கனவே தமிழக அரசு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய தலைவர் இன்னைக்கு பார்த்தா இதுல பேசுறாரு, வீடியோ காலில் பேசுறாரு. என்ன அந்த முகாம் நடக்குதா, எவ்வளவு ஃபார்ம் கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு ஃபார்ம் திரும்ப பெற்றிருக்காங்க, நீ எல்லாம் பணியாற்றீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க என்ன செய்றாங்க, முகாம் வச்சிருக்காங்க, நம்மதான் மக்கள் எல்லாருமே கொடுக்கறாங்க, நம்மகிட்ட தான் மக்கள் வாங்கிட்டு போறாங்க. அதே இது இப்ப யூடியூப்ல எல்லாம் அது வைரல் ஆயிருக்கு. வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு பகுதி செயலாளர் சொல்றாரு. இதுக்கு இது வழிவகை செஞ்சிடாதா, நாளைக்கு ஆளுங்கட்சி தவறு செஞ்சிடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாரு, அப்படி இருந்துச்சா சார், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு டிசம்பர் 4க்கு பிறகு நீங்க நம்ம அந்த மாதிரி வாக்காளர் வந்திருந்தா ஃபார்ம் 7ல நம்ம எழுதி ஒரு வாரம் டைம் கொடுத்து அதான் நம்ம அது கேட்டு நோட்டிபிகேஷன் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் சார் அப்படின்றார். இது எப்படி தும்ப விட்டு ஆள பிடிக்கிற சார் இருக்கு? அது எப்படி சார் முடியும்? இறந்த வாக்காளர்களை பிஎல்ஏ டூக்கள், சர்வ கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ டூக்கள் கையெழுத்து போட்டு இவங்க இறந்துட்டாங்க, இவங்க இல்ல அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்க வாங்கிடலாம். அதை விட்டு பிஎல்ஓக்கள் சில வேண்டுன்றே என்ன சொல்றாங்க, நீங்க அந்த சர்டிபிகேட் கொடுத்தாதான் நான் நீக்குவோம், அதை கொடுத்து விடுங்க, அந்த ஃபார்மோட சேர்த்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா நான் பயிற்சி முகாம் கொடுத்தேன், பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு, என்னன்றது தெரியலன்றாங்க. நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ வச்சு. ஆனா இங்க என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி நீங்க இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுல எவ்வளவு தூரம் பாருங்க. இது மாதிரி செய்யலாமா? இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கு புரியல. நாங்க மடச்சாம்பிராணியா இருக்கோங்க. இதுல ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அது என்ன எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்றதுல அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கலெக்டே இதே வார்த்தை தான் சொன்னேன். என்னன்னு இனி அடுத்த தொகுதியில கேட்கணும். எங்க தொகுதியில இப்படி கொடுத்திருக்காங்க, மேற்கு தொகுதியில நான் எம்எல்ஏ இருக்கிற தொகுதியில இப்படி கொடுத்திருக்காங்க, மற்ற தொகுதியில எப்படி கொடுத்திருக்காங்க, இப்படி ஏற்றிருக்காங்க என்னன்றது கேட்டாதான் தெரியும். யார் வேணாலும் இப்ப நீங்களே எடுத்துக்கலாம், நீங்களே லோட் பண்ணீங்கன்னா எடுத்துடலாம். இப்ப என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு எப்படி பாதிப்பு இருக்குன்றீங்க? அவங்க பாதிப்பு இருந்தா, ஆளுங்கட்சி பாதிப்பு இருந்தா எதுக்கு இப்படி செஞ்சிருப்பாங்க? நிர்வாகம் அவங்க கையில இருக்குங்க. இல்ல சார், அப்படி இல்ல சார். இத அதுல நீங்க நல்லா போட்டிருக்காங்க, மொத்த வாக்காளர் எவ்வளவு, டிஸ்ட்ரிபியூட் இதுவரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எவ்வளவு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் எங்களுக்கு இப்ப இது எப்படி பிஎல்ஓக்களுக்கு சொல்ற மாதிரி அர்த்தம், கொடுத்த மாதிரி எப்படி அர்த்தம் வரும்? பிஎல்ஓக்கள் கொண்டு போய் கொடுத்தது மாதிரி தான் சார் அதுல இருக்கு. அது கேட்டா நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு, அது சார் அது நாங்க திரும்ப கலெக்ட் பண்ணுவோம் சார், கலெக்ட் பண்ணதுல அது 200-270 வராது, கலெக்ட் பண்ற வச்சுதான் நாங்க இது பண்ணுவோம், வாக்காளர் சாபிதான் அடிப்போம். அப்புறமேல நீங்க அதுல இடமாறுதல் பண்ணப்பட்டவங்க வந்திருந்தாங்களோ, இதுல ஒரே வாக்காளர் இப்ப ஒரு தொகுதியில இருப்பாரு, இன்னொரு தொகுதியிலும் இருப்பாரு, அந்த வாக்காளர் திரும்ப சேர்ந்த மாதிரி ஆயிரும்ல, அவரை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது?
அதிகாரி தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க தான் கண்டுபிடிச்சு அதை இது பண்ண முடியும். இப்ப ஃபார்ம் வந்து இதுல ஸ்ட்ரிக்டா இருந்தா தானங்க எவ்வளவு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதோ, எவ்வளவு ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அதை தானே சேர்க்கணும். விடுபட்ட வாக்காளர்களை வந்து திரும்ப சேர்க்கறதுக்கு வேணா டைம் கொடுக்கலாம். ஆனா ஃபார்மை கொடுத்துற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் எப்படி சார் அவன் பிஎல்ஓக்கள் வேலை பார்ப்பாங்க?